நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பொது அறிவு சம்பந்தமான தகவல்கள் கேள்விகளாக தொகுக்கப்பட்டு தினமும் வழங்கப்பட்டு வருது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு 5 டாபிக் பார்க்க போகிறோம். முதலாவது தகவல், நிலவில் லேண்டர் தரையிறங்கிய நாள் தேசிய விண்வெளி தினம் என பிரதமர் அறிவித்தார். இதிலிருந்து எப்படி கேள்வி கேட்கலாம்? முதல் கேள்வி, choose the correct statement or statements about National Space Day. 1. Chandrayaan 3's Vikram lander lands on the south pole of the moon. 2. To mark this, Prime Minister Modi announced that August 23, the date of the moon landing, will be celebrated as National Space Day every year. Options: A. Both are correct. B. Both are wrong. C. 2 only correct. D. 1 only correct. Answer is option A. Both are correct. தேசிய விண்வெளி தினம் குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். 1. நிலவின் தென்துருவ பகுதியில் சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் தரையிறக்கப்பட்டது. அதனை பறைசாற்றும் விதமாக நிலவில் லேண்டர் தரையிறங்கிய ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஆண்டுதோறும் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என பிரதமர் மோடி அறிவித்தார். ஆப்ஷன்ஸ்: ஏ இரண்டும் சரி, பி இரண்டும் தவறு, சி 2 மட்டும் சரி, டி 1 மட்டும் சரி. விடை ஏ இரண்டும் சரி. அடுத்த தகவல், முதல்வர் தகவல் பலகை மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த தகவல்ல இருந்து என்ன மாதிரி கேள்வி கேட்கப்படலாம்? தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் போர்ட் ஸ்கீம் இஸ் லான்ச்ட் ஆன். ஆப்ஷன்ஸ்: ஏ December 23rd, 2021, B. December 22nd, 2021, C. December 21st, 2022, D. December 21st, 2023. Answer is option A. December 23rd, 2021. தமிழக முதல்வரின் தகவல் பலகை திட்டம் தொடங்கப்பட்ட நாள் எது? A. டிசம்பர் 23, 2021, B. டிசம்பர் 21, 2021, C. டிசம்பர் 22, 2022, D. டிசம்பர் 21, 2023. விடை A. டிசம்பர் 23, 2021. அடுத்த தகவல், விமான போக்குவரத்து அமைச்சகம் டிஜி யாத்ரா செயலியை அறிமுகம் செய்ததுன்றது தான் அடுத்த தகவல். இதிலிருந்து கேள்வி, choose the correct statement or statements about DigiYatra app. 1. DigiYatra app is a project developed to achieve seamless processing at airports. 2. Any passenger can establish identification using facial features through paperless and contactless processing at various airport checkpoints. 3. Passengers can check in on the app's platform from the comfort of their homes. Options: A. 1, 2, 3 are right. B. 2, 3 are wrong. C. 1, 2 are right. D. 1, 3 are right. Answer is option A. 1, 2, 3 are right. டிஜி யாத்ரா செயலி குறித்த சரியான கூற்றுகளை தேர்வு செய்யவும். 1. விமான நிலையங்களில் தடையற்ற செயலாக்கத்தை அடைவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டமாக டிஜி யாத்ரா செயலி உள்ளது. B. எந்த ஒரு பயணியும் விமான நிலையத்தின் பல்வேறு சோதனை சாவடிகளை காகிதமற்ற மற்றும் தொடர்பு இல்லாத செயலாக்கத்தின் மூலம் முக அம்சங்களை பயன்படுத்தி அடையாளத்தை நிறுவலாம். 3. பயணிகள் தங்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த செயலியின் தளத்தில் பதிவு செய்யலாம். இதில் 13 விமான நிலையங்களில் டிஜி யாத்திரை தொடங்கப்பட்டுள்ளது. ஆப்ஷன்ஸ்: A. 1, 2, 3 சரி, B. 2, 3 சரி, C. 1, 2 சரி, D. 1, 3 சரி. விடை ஆப்ஷன் A. 1, 2, 3 மூன்றும் சரி. நெக்ஸ்ட் தகவல், இந்திய விமான நிலையங்கள் 100% பசுமையாக உள்ளன. Question: Choose the correct statement or statements about Green Airports Policy. 1. Central Government Green Airport Policy was established in 2008.
2. It was planned to set up 21 green airports across the country. Of these, 12 airports have become operational. Options: A. One only right. B. Both are wrong. C. Two only right. D. Both are right. Answer is option D. Both are right. பசுமை விமான நிலைய கொள்கை குறித்த கூற்றுகளை தேர்வு செய்க. 1. மத்திய அரசு பசுமை விமான நிலைய கொள்கை 2008ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. நாடு முழுவதும் 21 பசுமை விமான நிலையங்களை அமைக்க மத்திய அரசு இதுவரை கொள்கை அளவில் ஒப்புதல் அளித்துள்ளதுன்றது இரண்டாவது தகவல். ஆப்ஷன்ஸ்: ஏ 1 மட்டும் சரி, பி 2ம் தவறு, சி 2 சரி, டி 2ம் சரி. விடை டி 2ம் சரி. இன்றைக்கு இறுதியான தகவல்: பிரதான் மந்திரி விராசத் கா சம்வர்தன் திட்டம் அறிமுகம். இதிலிருந்து என்ன மாதிரி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்த்தோன்னா, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் ஜிதேந்திர சிங் இஸ் கோயிங் டு லான்ச் அ நியூ ஜாயிண்ட் ஸ்கீம் டு இம்ப்ரூவ் த ஸ்கில்ஸ் ஆஃப் மிடில் மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இன் தி ஸ்டேட் செக்ரட்டேரியட். ஆப்ஷன்ஸ்: ஏ சுயநிதி ஸ்கீம், பி விகாஸ் ஸ்கீம், சி கர்மயோகி ஸ்கீம், டி நல்லுதவி ஸ்கீம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, விகாஸ் ஸ்கீம். மத்திய தலைமைச் செயலகத்தில் நடுத்தர நிர்வாக அரசு ஊழியர்களின் திறனை மேம்படுத்துவதற்காக எந்த புதிய கூட்டு திட்டத்தை அமைச்சர் ஜிதேந்திர சிங் தொடங்கி வைக்க உள்ளார்? ஆப்ஷன்ஸ்: ஏ சுயநிதி திட்டம், பி விகாஸ் திட்டம், சி கர்மயோகி திட்டம், டி நல்லுதவி திட்டம். விடை பி விகாஸ் திட்டம். இந்த கேள்வியோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.